ஃபுல்லா புரியும். அகைன் நீங்க அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டம், அந்த ஈவன் சப்ஜெக்டை விட கோஆர்டினேட் சிஸ்டமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஜென்ரலா. ஈவன் எலக்ட்ரோமேட்டிக் சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டி வந்து சம்திங் டிஃப்ரெண்ட், அது தனியா எடுத்துக்கலாம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டமே புரிஞ்சுக்கிறதுக்கு சம்திங் டிஃபிகல்ட்டா இருக்கும். அகைன் கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி மேத்தமெட்டிக்ஸ். Coordinate system is completely mathematics. Generally, there are three coordinate system. Okay, generally there are three coordinate system. One is Cartesian or rectangular. Next one is what, sir? Anybody? Cylindrical, sir. Polar. Cylindrical. Not polar, cylindrical coordinate system and spherical coordinate system. Cylindrical and spherical coordinate system. There are three coordinate system. So என்ன ப்ராப்ளம் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எல்லாமே 3 டைமென்ஷனல். இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எல்லாமே வந்து என்னது 3 டைமென்ஷனல். ஸோ அங்கதான் வந்து சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம 2 டைமென்ஷனா ஈஸியா இமேஜின் பண்றோம், ஸோ அதுக்கான ஆன்சர் எழுதிடலாம். பட் ஒன்ஸ் 3 டைமென்ஷன் போகும்போது உங்களுடைய இமேஜினேஷனும் 3 டைமென்ஷன் போய் ஆகும். உங்களுடைய இமேஜினேஷன் லெவல், அதாவது என்னது ஜென்ரலா தெர் ஆர் 3 ஆக்சிஸ். ஸோ அந்த இமேஜினேஷனுக்கு போகணும். ஸோ ஒன்லி இப்போ 3 டைமென்ஷனல் ப்ராப்ளம் இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா ஆல்ரெடி எப்படி நீங்க 2 டைமென்ஷனல் எப்படி நீங்க ஃபெமிலியரோ, எப்படி y = mx + c இந்த ஃபார்முலா எழுதிருப்பீங்க. இதெல்லாம் 2 டைமென்ஷனல் ஃபார்முலா. இதெல்லாம் வந்து என்னது 2 டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ அகைன் இதுல நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்ட். பட் ஒன்ஸ் 3 டைமென்ஷனல்ல நீங்க ஐ திங்க் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சப்ஜெக்ட்ல தான் ஐ திங்க் 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது ஜென்ரலா. ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட்டா வந்து 3 டைமென்ஷனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அந்த பேசிக்ஸ் லேர்ன் பண்றதே ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கு. 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் நீங்க லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கே வந்து நீங்க நல்ல டைம் எடுத்து லேர்ன் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல எப்படி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, எப்படி பிளேன் கண்டுபிடிக்கிறது, ஒரு சுச்சுவேஷன் வந்து எங்க இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணுது. ஸோ அகைன் ஒன்லி பை ப்ராக்டிஸ் தான் வந்து நீங்க அதை என்ன பண்ண முடியும், ஃபெமிலியரைஸ் ஆக முடியும். ஒன்லி பை ப்ராக்டிஸ். அகைன் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க சிமுலேஷன் டூல்ஸ், கம்ப்யூட்டர்ல சிமுலேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க வேல்யூ ஃபீட் பண்ணீங்கன்னா போதும், என்ன ஆன்சர் வரும்னு கம்ப்யூட்டரே தரும். கிராஃபிக்கலா கம்ப்யூட்டரே அந்த ஆன்சரை தரும். ஸோ ஒன்ஸ் அது போல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அகைன் கோஆர்டினேட் சிஸ்டம் டீச் பண்றது ஜெனரலா போர்டில் டீச் பண்ணும்போதே லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். ஓகே, அகைன் டைரக்ட் டீச் பண்ணும்போது ஜென்ரலா சம்திங் நியூ கான்செப்ட். ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஜென்ரலாவே. பட் அகைன் நம்ம ஆன்லைன்ல டீச் பண்ணும்போது அகைன் போர்ட் ஃபெசிலிட்டி இதுல எல்லாமே கம்மி, ஏன்னா ஸ்மாலர் ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ இதுல எப்படி பண்ண முடியும் என்னன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எனிவே அகெயின் ஆஸ் யூஷுவல் சிமுலேஷன் டூல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அகெயின் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால புரியலன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து புரியாம தான் போயிடும். எங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ஒன்ஸ் if you understand some basics, the subject is very very easy as compared to other subject. Okay, so electromagnetic fields, ஸோ அதனால சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் எல்லாம் கிடையாது. ஸோ பட் நீங்க அந்த எந்த ஆங்கிள் நீங்க அதை அப்ரோச் பண்றீங்க தான் மெயின் இம்பார்ட்டன்ட். பட் உங்களுடைய மைண்ட் செட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடணும். அதர் சப்ஜெக்ட் போல ஜஸ்ட் ஃபார்முலா கொடுங்க சார் அதுல இருந்து எழுதிக்கிறேன், அது போல டெக்னிக் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதர் சப்ஜெக்ட்ஸ்லாம் மேபி அகைன் ஈவன் யூ டேக் கம்யூனிகேஷன் சிஸ்டம், once if you have formula you can substitute and you can get the answer. No need of understanding is needed there. But இங்க you need understanding. So எதை சால்வ் பண்ணாலும் கொஞ்சம் லைட்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா தேவைப்படும். எனிவே ஃபார்முலாஸ் எல்லாமே இங்கேயும் இருக்கும். பட் லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நீடட் ஹியர். அது வந்து ஒன்லி பை ப்ராக்டிஸ் தான் நீங்க என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஸோ ஒன்லி வே இஸ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். ஓகே, ஒன்லி ஃபார்முலா மட்டும் நம்பி இருக்காம கொஞ்சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகணும். அதுக்கு ஒரே வழி கொஞ்சம் டைம் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். எனிவே டைரக்டா நான் எலக்ட்ரோமேக்னடிக்ஸ்குள்ள போகாம ஃப்ரம் பேசிக்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து போறேன். ஏன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ ஒன்ஸ் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் நீங்க எப்படி இதுல அப்ளை பண்ண போறீங்கன்றதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் அகெயின்
ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே வந்து 3 டைமென்ஷனல், இது எல்லாமே 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம். எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே என்னது 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம். நம்ம 3 கோஆர்டினேட் சிஸ்டம் போட்டோம். எல்லாமே வந்து 3D எல்லாமே வந்து 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம். எனிவே அகைன் வாட் இஸ் 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம் அதையும் நம்ம பார்ப்போம். 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம் என்ன, அதுல இருந்து எப்படி 3 டைமென்ஷனல் எக்ஸ்டெண்ட் ஆகுது, இது எல்லாமே பார்ப்போம். அகைன் when 2 டைமென்ஷனலா இருக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. 2 டைமென்ஷனலா இருக்கும்போது வெரி சிம்பிள். நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், இதை ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எக்ஸ்ன்னு எடுப்போம், வெர்டிகல் ஆக்சிஸை ஒய்ன்னு எடுப்போம். அகைன் ஒன்ஸ் இஃப் யூ கோ ஃபார் 3 டைமென்ஷனல் அகைன் கன்ஃபியூஷன் ஹேப்பன்ஸ். எதை எக்ஸ் எடுக்கிறது, எதை ஒய் எடுக்கிறது, எதை இசட் எடுக்கிறது, ஒவ்வொரு புக்லையும் மாற்றி மாற்றி எடுத்துட்டு இருப்பாங்க. எனி ஸ்டாண்டர்ட் ரூல் இஸ் தேர் ஆர் நாட், இது போல சம் கன்ஃபியூஷன் இதெல்லாம் வந்து ஜென்ரலா வரும். ஸோ ஒன்ஸ் இஃப் யூ கோ ஃபார் 3 டைமென்ஷன், ஒன்ஸ் இஃப் யூ கோ ஃபார் 3 டைமென்ஷன், ஸோ அகைன் in 3 dimensional, say this is 3D, okay, say this is my x-axis, okay, this is my another axis, so okay, so and okay, there are 3 axes, okay, this is the center point, there are 3 axes. Okay, now which one is x-axis? Okay, now which one is x-axis? Suppose if I take this as x-axis, this is y-axis, this has to be z-axis. Okay, there is no other way. Why it has to be like this? Because the 3-dimensional coordinate system in electromagnetics has to follow the right-hand rule. Okay, for coordinate system there are 2 rules. One is right-handed rules and another one is left-handed rules. But for 3-dimensional coordinate system in electromagnetics has to follow the right-handed system. Right-handed means what? Once if you curve your right hand, okay, I think it will come like this. Sorry, so wait a bit. Right hand, your right hand will be there. Once if you make curve, it will become in this direction. You just do it yourself. So okay, this is the thumb and these are all another fingers, remaining fingers. Okay, once if you place your thumb towards sky, and what is the curve nature? It's like going from x to y. It's like going from x to y. So again, is there any other way to follow this? You have to follow the right hand rule, and it is not always necessary your thumb has to be towards the space. It can be in any other direction also. Okay, but according to that you have to fix the axis. Okay, இது ஃபர்ஸ்ட் புரியுதா சார்? எக்ஸ் ஒய் இசட் எப்படி பிளேஸ் பண்றோன்னு இப்படிதான் நம்ம ஜென்ரலா வந்து பிளேஸ் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் ரூலை ஃபாலோ பண்ணணும். ரைட் ஹேண்ட் ரூலை ரேண்டமா போடக்கூடாது. இங்க எக்ஸ் போட்டுட்டு இங்க ஒய் போட்டீங்கன்னா தப்பு, மாத்தி போட்டீங்கனாலே தப்பு, எல்லாமே வந்து தப்பாயிடும். ஸோ எப்பவுமே இது போலதான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் எனிபடி சப்போஸ் instead of in this way, okay, if I am putting x here, where will be my y, sir? Anybody? Blue line. Which color? Straight. Yeah, blue line, and definitely this is z. Definitely this is z. Okay, in this way you have to follow. Okay, in this way you have to follow. Okay, next, or otherwise I can take x here also. Once if I take x here, what will be my y? Which color? Black line. Anybody? Black color. Black. X, y, z. Okay, this is the notation. This is the notation. You have to follow right hand rule always. You have to follow the right hand rule always. That is the important thing. Okay. Okay, next I will go to the simple mathematics. Okay, simple mathematics. What is the relation between point and line, sir? Anybody? What is the relation between point and line? Okay, point, the extension of point is called lines. Extension of tracing of point is called what, sir? Lines. It may be lines or it may be curve nature. Okay, what tracing of point is called lines. இதெல்லாமே important, sir. Point என்னது? ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்கிறோம். Again, how to get the point அதெல்லாமே இருக்கு. Once coordinate systemல enter ஆன பிறகு அதெல்லாம் பார்ப்போம். Okay, what is the relation between point and line? அப்போ பாயிண்ட்ல வந்து ட்ரேஸ் பண்ணிக்கினே போறீங்க, எக்ஸ்டென்ஷன் in any direction, அதுதான் வந்து என்னது
line. Okay. Again, what is the relation between line and say square or rectangle? Some 2D shape, square or rectangle. Okay. This one is one dimensional. Sorry, you are having only one point. You can say it as a one dimensional. Okay. This is also one dimensional, but here you will have two dimension. Here you will have two dimension. Okay, two dimension. So again, what is the relation between line and the shape that is giving you the area, say rectangle or square? So what is that? The extension of the tracing of the lines. The tracing of the lines is called as rectangle or square. The tracing of the lines is called as rectangle or squares. Okay, or it can be any other shape. It can be any other shape. It gives you the surface, some kind of surface it is giving you. Okay, surface. Okay, this is like some surface. Okay, again it all depends on what kind of line you are having, what kind of line you are having. Say for example, in this case you are getting this. Suppose if you are having line like this, if I trace this line in this way, what you will be getting, sir? If I trace line in this way downwards, what will be getting? Are you not understanding? I'm having some circle. I'm going to yes, cylinder. Yes, not necessarily to be volume. Okay, it's volume, but you are getting cylindrical surface. Now our discussion is like surface. You are getting the cylindrical surface. You are getting the cylindrical surface. Okay. Suppose if I am doing like this, okay, I'm having one line here. Okay, this is center point. I'm wearing these lines. I'm tracing this in this way. Then what I will get, sir? Here also I will get surface, but that surface is what? Circle, top of the cylinder, you can say. What is this? Here also I'm having a line. I'm fixing one point. Okay, I'm wearing another point, end point. What I will get? I will get circle. Okay, I will get some circle area, surface. Okay. So again, area வரும்போது புரிஞ்சுங்க சார். There are different areas. Say for example, cylinder. What you are having? How many different surfaces possible for cylinder? Anyone? How many different surfaces possible for cylinder? There are three surfaces. Okay, upper portion S1 and lower portion S2 and then S3. Okay, surface area. Okay, S3. Okay, there are three different surfaces for cylinder, but once coordinate system தெரிஞ்ச பிறகு each surfaceக்கான variables உங்களுக்குலாம் எழுத தெரியணும். Each surfaceக்கான variable, what is the value for this surface, what is the value for this surface, or what is the value for this surface. Okay, suppose if you are having cube, how many surfaces will be there for cube? How many surfaces for cube? 6 surfaces will be there. Okay, again you should be able to differentiate that three surface by mathematics, with help of mathematics. What are all the 6 different surfaces? 6 different surfaces. Okay, and again suppose in case if you are having sphere, how many surfaces are there here in the sphere? How many surfaces? Only one surface. For the sphere, you are having only one surface, just surface area, outer area. Okay, for a sphere, you are having only one surface. Okay, next, suppose if it is a hemisphere, how many surfaces are there? Two different surfaces. This is S1 and this is S2. For a hemisphere, you are having two different surfaces. Okay. Okay. Next,
Okay, so then we will revise some of the basic formulas. Say this is the circle. What is the circumference of the circle? 2 pi r. What is the circumference of the circle? If the radius is r, then the circumference of the circle is 2 pi r. What is the hidden meaning here? What is the hidden meaning here? Say again that c is equal to d into pi. C is equal to what? D into pi. C by d is equal to pi. Anyway, pi value you know 3.14 or 22.7. So what is the understanding here, sir? You take any circle, okay, you take any circle and you first find out the circumference and the diameter. If you take the ratio, definitely it will be pi only. You take any circle, okay, then find out its diameter and circumference. Once if we take the ratio, definitely the answer will be pi. So how you can teach these to the children? How you can teach? First of all, you should know what to do. Suppose I take some string values or string of some length. Okay, if say some thread like that. Okay, so if I form circle with this, now it is giving you the what? Circumference. Okay, now that circumference of the circle and the length of the thread is same. Okay, L is equal to C only. Okay, because with the help of that length L thread only, we have made the circle. Once if you have made the circle, you can point out the center point. That's very easy. You can point out the center point. So from the center point, you can measure what, sir? R. From the center point, you can measure the R. Once if you know R, you can calculate D. Okay. Anyway, already you know L value or C value. You just divide it by D. You just divide by D. Okay, diameter of the circle you form. Then definitely you will observe the ratio is 3.14. The ratio is 3.14. Okay, so in the idea purida sir enna solla varana, again the circumferences of the formula is very simple sir, 2 pi r, but we are not having clear understanding about that. Why we are using 2 pi r? That is the main because that is a very very basic formula. Again, many of the time we are not having understanding about that. Okay, because in future you will get some complicated formula for 3-dimension also. That time we'll get confused. Okay, we'll get confused. Okay, the idea purida sir, everyone? Yes. Yes, sir. Okay, so என்ன பண்றீங்க once in the exercise, yes, once in the exercise நீங்க செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களுக்கு சொல்லிதாங்க. எப்படி ஏன் why circumference of the circle is 2 pi r? Why the circumference of the circle is 2 pi r? Okay. Okay. Then is there any other way of understanding? Is there any other way of understanding? So what they are telling, say that circle full angle is 2 pi. Okay, the angle of the circle is 2 pi. Okay, that is like 360 degree. The angle of the circle is 2 pi. That is 360 degree. Okay, so that 2 pi or 360 degree, we are calling it as a radian. We are calling it as a 2 pi radian. Even it is radian, or sometime we can put degree also, no problem. Okay, 2 pi radian is equal to 180 degree. Please note down, pi radian is equal to what? 180 degree. Then 1 radian is equal to what? 180 degree divided by pi. 180 degree divided by pi. Or otherwise 1 degree is equal to pi divided by 180 radian. These are all simple formulas. It's okay. But what is the understanding here? What is the understanding? So again, what they are telling, you take some circle, you take some circles, you are having 2 pi radian, sir. You are having 2 pi radian completely. Okay, you are having 2 pi radian. 2 pi means what is the number, sir? Anybody? So roughly 2 pi means what is the number? 6. No, madam. I am asking you a number. 6.28. 3.14. Yeah. Okay, roughly 6. Okay.
roughly 6. Okay, roughly 6. Now what they are telling, anyway roughly I take something, okay, I don't know what is the radian here. Okay, I don't know what is the angle here, I don't know. Now I take some value, but you choose this value in such a way it is r, the arc length is r. Okay, you choose these two line in such a way the arc formed by that line is r. Then by definition what they are telling, okay, one radian will give you arc length of r. 1 radian will give you arc length of r. Okay, 1 radian will give you arc length of r. That means 2 radian will give you arc length of 2r. 2 radian in the sense what? Like what they are telling finally, this is 1 radian, sir. This they are calling it as 1 radian. 1 radian will give you arc length of r. How much radian is in your hand? Totally 2 pi radian. That's why totally you are getting 2 pi r arc length, total circumference. Total circumference is 2 pi r. Okay, because this is the definition of the radian. What is radian? Okay, radians means what? In the circle, the arc, if the arc length is r, then the radian is equal to 1. If the arc length is r, then the radian, in a circle 1 radian will form arc length of r. That is the definition. In a circle 1 radian, you take any circle, that 1 radian definitely will form arc length of r. Okay, so what I am telling, 1 radian will form arc length of r. Then 2 pi radian, totally there are 2 pi radian in your hand, then what will be your total arc length, entire circle, that is 2 pi r. So for this I will give you the simple idea. Now we have understood that 2 pi means 6. 2 pi means 6. Suppose I chosen a line such a way, this is r. Okay, this is r. Please tell me, sir, how many such arc I can choose approximately in the circle? Anybody? Six. How many such arc? Yes, 6. So I can choose approximately 6 arcs here. Okay, I can choose approximately 6 arcs because 2 pi means what, sir? 6. 2 pi means what, sir? 6. I can choose 6 arc length approximately in the circle, approximately in the circle. That is the idea. So because you should know what is the definition of radian. Okay, what is the definition of the radian? A radian is a value which gives the arc length of r. A radian, 1 radian gives the arc length of r. That is the definition of the radian. What is 1 radian? Because then you can extend to other radians, 2, 3, 4, like that. Okay, at any point of time, what is radian? 1 radian gives the arc length of r. 1 radian gives the arc length of r. Then what is r, sir? Anybody? R is what, sir? R is the radius of the circle. R is what, sir? Radius of the circle. Okay, now I will extend this to our geostationary orbit. Anybody? Say we are in geostationary orbit. Okay, now say for example in the center point of the earth, I am in the center point of the earth. Okay, now with the 1 radian, angle, I am with 1 radian angle. This is say r, radius of the orbit. Radius of the orbit from the center point of the earth is 42 kilometer, 42,000 kilometer. Now anybody, what will be this arc length? I have clearly mentioned this is 1 radian. 42k kilometer. Yeah, this is 42,000 kilometer. Are you understanding that idea? So r வந்து ரேடியஸா இருக்கு, arc length அது வரும் எப்போ, when you are taking 1 radian. It is very evident. So once if you take smaller circle, you will get smaller radius. Definitely you will get smaller arc length.
arc length. That's okay. Okay. So இதுதான் வந்து சார் சர்க்கிளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஒய் சர்க்கிள்ல ஏன் c is equal to என்னது 2 pi r னு போடுறாங்க. What is the meaning of 2 pi? What is radian? Okay, what is radian? Anyway, we know that relation 2 pi means 180 degree. All okay, but what is actually happening? What is actually happening inside the circle? Okay. Now I will extend this to sphere. Now I will extend this to sphere. In the sphere,